வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துபாய் ஃப்ரேம்க்கு வந்து போயிட்டுருக்கோம். அது துபாய் ஃப்ரேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போக சொல்ல அந்த துபாயை வந்து எப்படி வந்து கிரியேட் ஆச்சு, ஸோ பழைய துபாய் எப்படி இருந்துச்சு, புது துபாய் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாத ஒரு பக்கம் நீங்கள் வந்து கண்ணாடி வழியாக பார்த்தீங்கன்னா புது துபாயும், இன்னொரு பக்கம் கண்ணாடி வழியாக பார்த்தீங்கன்னா பழைய துபாயும், அதாவது கிளாஸ்ல நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே தான் இருக்கு. நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நியூ துபாய்க்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாத பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்தாச்சு. ஸோ அதை இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அந்த கார் பார்க்கிங்க்கு வந்து போனோம். நம்ம ரூட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக வந்து வளைய முடியாது. இதுக்குன்னு தனியாக வந்து ப்ரொசீஜர் இருக்குது. தனியாக போயிட்டு ஒரு இடத்துல வளையிற மாதிரி. ஸோ அங்கே தான் போய் வளையிறாங்க எல்லாருமே. ரூல்ஸ் வந்து கீப் அவுட் பண்ணுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு செல்ஃபியை எடுத்துட்டு அப்புறம் வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், துபாய் லோகோ போட்டு இங்கே வந்து என்ட்ரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருசு பாருங்க, கம்பீரமாக நின்று இருக்கு. ஓகே, இந்த வழியாக தான் நீங்கள் வந்து உள்ளே வரணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்ருவாங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இங்கே தான் கரெக்டாக. ஸோ அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது உள்ளே வர சொல்லியே. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மரம்லாம் வந்து வளர்த்து வச்சுருக்காங்க. ரொம்ப வந்து இயற்கையில் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் பாலைவனம்னு சொல்ல மாட்டீங்க, சோலைவனம் தான் சொல்லுவீங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லாமே. ஸோ பார்த்துட்டே வாங்க. ஸோ எவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. நம்ம உள்ளே போகலாம். இந்த வழியால் தான் நம்ம வந்து உள்ளே போனோம். ஸோ வளைவாக வந்து லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து வளைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து கிட்ட இருந்து பார்க்குறோம். ஸோ கோல்டு மாதிரி வந்து மின்னுது ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து இருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து கை தொட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து தொடலாம். ஸோ அந்த அளவு பக்கத்துலேயே நம்ம இருக்கோம். இந்த செடி வச்சுக்கிட்டு ஒரு குடுவை மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்க மாதிரி மின்னுது. எப்படி இருக்கு பாருங்க அந்த துபாய் ஃப்ரேமோட என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வழியாக தான் நீங்கள் உள்ளே வரணும். இது எப்பயுமே சுற்றிட்டு தான் இருக்கும். அதை அப்படியே வந்து அவங்க கிட்ட டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம உள்ளே வர வேண்டியது தான். இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த வழியில தான் போனோம் ஆக்சுவலி. ஆனால் நம்ம வந்து சுத்த வச்சுட்டு ஒரு 7-8 லைன் வந்து சுத்த வச்சுட்டு அப்புறம் தான் வந்து இந்த வழியில விடுறாங்க. ஸோ நம்ம இப்படியே டைரக்டா வந்து இப்படியே சுற்றி மேலே ஏறத்துல வந்து ஏறணும் நம்ம.
ஸோ இங்க அந்த செவுத்த பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பண்ணியிருப்பாங்களே தெரியல. அவ்ளோ சூப்பரா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு செவுரு மாரி தான் இருக்கு. ஆனா வந்து ஒரு 3D எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே. நம்ம கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து ஏறப் போறோம் இப்போ. துபாய் ஃப்ரேம்ல கால எடுத்து வச்சாச்சு. மேல ஏறிட்டு இருக்கோம். ஸோ மேல ஏறி வந்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து ஷோ ஆகும். அதாவது வந்து ஓல்டு துபாய் வந்து எப்படி இருந்துச்சு? என்ன மாரி பொருள்லாம் வந்து அங்க வித்துட்டு இருந்தாங்க? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு? அததான் வந்து இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. துபாய் ஏர்போர்ட் வந்து 1960 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு 1960 துபாய். அது மாதிரி நம்ம வந்து கையில் வச்சு சும்மா ஸ்விப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கோ அது வந்து ஷோ ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ட்ரக் டவர். 1963 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 பில்டிங் தான் இருந்திருக்கு. அதுக்கு மேலே வந்து எதுவுமே இல்லை டேரா துபாயில். ஓகே, நம்ம வந்து லிஃப்ட்டை பிடிச்சி மேலே வந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேம் உள்ள இருக்க விஷயமே இதுதான். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு துபாயும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நியூ துபாயும் காட்சி அளிக்கும். இதுதான் வந்து துபாய் ஃப்ரேம்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ துபாய் தெரியும். ஸோ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், புர்ஜ் கலிஃபா தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ துபாய். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவும் உயரமாகவும் சூப்பராக இருக்கும். அதே நீங்க வந்து அப்படியே ஆப்போசிட்ல அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளான பில்டிங்லாம் வந்து இருக்கும். அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு துபாய். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் விஷயமே. ஒரு சைடு வந்து நியூ, ஒரு சைடு வந்து ஓல்டு. இது ரெண்டுமே வந்து பிரதிபலிக்குத்தான் இந்த துபாய் ஃப்ரேம்.
இதுக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸா கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நம்ம வந்து கிளாஸ் மேல நடக்கணும், நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து மிஸ் ஆனாலும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப பயங்கரமா த்ரில்லிங்கான ஒரு அனுபவமா இருக்கு. ஸோ ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸா தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஃபுல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஸ்கிரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 இடத்துல கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த ஜூம் பண்ணி பார்க்கலாம் நம்ம. அதாவது இந்த மேப் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூ துபாய், ஓல்டு துபாய் வந்து எப்படி இருக்கு, எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கு இப்போ லைவா வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அதே நேரத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த கேமராவை கிளிக் பண்ணீங்கன்னா துபாய் ஃப்ரேம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்ல வரும். ஸோ டேக் ஃபோட்டோன்னு கீழே இருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு டைம் ஓடும். 1 2 3ன்னு சொல்லிட்டு டைம் ஓடும். ஸோ அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாருங்க டைம் ஓடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள கேப் ஸ்டாப் பண்ணிடுது. கேப் ஸ்டாப் பண்ணிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது சேவான்னு கேட்குது. சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே போயிட்டு அதை வந்து நீங்கள் ஃபோட்டோவா வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதில் விஷயமே. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்கு மேலேயே. ஸோ இந்த ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் வாங்கலாம்னு பார்த்தோம். ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கு விலை, முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நைஜீரியா ஆளுங்க தான் வந்து நிறைய பேர் வந்து செக்யூரிட்டியாக இருப்பாங்க. இங்கன்னு இல்லை, துபாய் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நைஜீரியா ஆளுங்க தான் நீங்கள் வந்து செக்யூரிட்டியாக பார்க்க முடியும் உங்களால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட்டு அறையில் வந்து இதுதான் இருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு வந்து கீழே இறங்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமா நீங்கள் வந்து கீழே போய்க்கலாம். ஸோ கீழே போனோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துபாயில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை துபாயில் ஃப்ரேமுக்குரிய அந்த விஷயம் எல்லாமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே வாங்கிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். ஆட்டோமேட்டிக் டோர் தான், ஓகேங்களா? ஸோ துபாயில் பெரும்பாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் தான் பார்க்க முடியும். ஒரு ஃப்ரேம்ல இத்தனை விஷயம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே வந்து அற்புதமா இருக்கு. அடுத்தது வந்து எங்க நம்ம போறோம்னு பாத்தீங்கன்னா
மெராக்கல் கார்டன் வந்து போக போகிறோம். ஸோ ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.